இந்த அம்மா பற்றி எவ்வளோ கதையை சொல்லலாங்க, அந்த மூங்கில் காமாட்சி அம்மாவை. ஏன்னா இந்த அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வராத நாளில் மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த குறையை என்கிட்ட சொல்லும் போது, எந்த தெய்வத்துக்கிட்டடா போகும்போது அம்மா வந்து எனக்கு காட்சி நிறைய அதிகம் கொடுத்துருக்குறா. ஒளி ரூபமாக கொடுத்துருக்குறா, காமாட்சி ரூபமாக எனக்கு வழி காமிச்சிருக்கிறா. ஆனால் இந்த அம்மா எப்படி இருக்கும் என்னன்னு யாருமே பார்த்ததில்லை. ஆனால் வந்து எல்லார் மனதிலையும் கனவுலேயும் போய் தோண்டினவங்க சிறு குழந்தையா அம்மா வந்து காட்சி கொடுத்துருக்குறாங்க. நல்ல பட்டு பாவடை சட்டை கட்டிட்டு ஃபுல்லாக கட்டிட்டு சிரிச்ச முகோட அம்மா வருவா பாருங்க. முத்து பாதத்தை வச்சு முத்து கொலுசை வச்சு அவள் சிரிச்ச முகத்தோட வருவா பாருங்க. அவள் வந்தானவே எல்லாத்துக்கும் புத்திரபாக்கியம் எல்லாருக்கும் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கொடுக்கும். குழந்தை ரூபத்தில் வரவங்களுக்கு எனக்கு புத்திரபாக்கியம் இல்லாமா அப்படின்னா குழந்தை ரூபத்தில் வந்து கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா இந்த அம்மா வந்து ஒரு சக்தியுள்ள ஒரு கன்னி தெய்வம். யாருமே நம்மளை பார்த்துடக்கூடாது. எப்படி வந்து மூடி எண்ணெயை வச்சு வளர்த்தீங்களே அதே மாதிரி மூடன கதவும் மூடனாவாக தான் இருக்கும். யாரும் திறக்கக்கூடாது. வருஷத்தில் மாசி திருவிழா இங்கே நடக்குங்க, ரொம்ப விசேஷமாக நடக்கும். எத்தனையோ ஊரில் வந்து சக்தி எவ்வளோ வேண்டுதல் நிறையா நடக்கும். அப்புறம் இருக்கும்போது இங்கே அன்னதானமும் நடக்கும். அது பக்கத்தில் கொஞ்சம் கருப்பங்கோயில் இருக்குதுங்க. 18 படி கருப்பை மலையை ஒட்டி இருக்கிறாரு. அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து சுத்த பூஜை. அம்மாவுக்கு வந்து நெய்வேத்தியம் எந்த பிரசாதமும் இல்லை. பொங்கல் வச்சாலும் வெளியில் வச்சு தான் படைப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து சுத்தமான நெய் விளக்கு போட்டால் நினச்ச காரியம் நடக்கும். அந்த நெய் வருஷ கணக்கில் போனாலும் கெட்டே போகாது. எனக்கு ஒரு குறமா மனசு கஷ்டமாக இருக்குது, எல்லாமே மாறணும் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு மல்லிகைப்பூவும் நெய் விட்டு வாங்கி வைங்களேன். 18 நாள் இந்த அம்மா நினச்ச காரியம் நடத்தி கொடுப்பாங்க. அன்னை மூங்கில் காமாட்சி தேவனாப்பட்டியில் குடியிருக்கும் வாழ்கிற தாய், என் மகாசக்தி தாய். இந்த அம்மா வரவங்களுக்கு எத்தனையோ நன்மை நடந்திருக்குன்னா அந்த அளவுக்கு இங்கே குலதெய்வம் இவ்வளோ வழிபாடு நடக்குதுங்க. எல்லோரும் நல்லா இருக்கும்.